வணக்கம். நான் உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி. இன்னைக்கு வந்து மதுரை மாவட்டம் வில்லாபுரம் அவசியமோடு மாற்றுத்திறனாளிகளில் மறுவாழ்வுச்சி மையம் இருக்கிறது பார்த்துக்குங்க. அதுபோன்று வந்து பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் வந்து சட்டத்துக்கு புறமாக நடந்து கூட கிழித்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து வீடு இல்லாதவர்களுக்கு கட்டினாங்களான்னு தெரில, இல்லை போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டினாங்களான்னு தெரில. ஏன்னா தெரியாமல் தான் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து தெரியாமல் இருக்கிறப்ப வந்து இதில் எவ்வளவு பாருங்கள். பாருங்க எப்படி கிடக்குன்னு. அதாவது அரசாங்கம் நம்ம அதாவது இந்த கருவேல மரம், இந்த கருவேல மரத்தினால வந்து நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சுது அப்படின்றத வந்து இதுவும் மதுரை சிட்டியில் இருக்குது பார்த்துக்குங்க. மதுரை சிட்டி வில்லாபுரத்தில் வந்து மதுரை சிட்டி வில்லாபுரத்தில் வந்து ஹவுசிங் போர்டில் ஊனமுற்றோர் ஸ்கூலுக்கு அருகில் அதில் வந்து பாலடைஞ்சு போய் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். மக்களுக்கே பயன்படாமல் இதில் வந்து சட்டத்துக்கு புறமான கஞ்சா புழக்கமும் போதைப் பொருட்களும் இதை வந்து பாராகவும் இந்த இடம் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பூராமே மாடு கட்டி கிடக்கு. இது பூரா பயன்பாடு இல்லாமல் இருக்கிறனால, இதெல்லாம் வந்து பயன்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறனால இது எல்லாமே நடக்குது. இங்கே பார்த்துங்க, பூரா இடிஞ்சு கிடக்கு. இதை வந்து அரசாங்கம் பார்வையிட்டு இடித்து இதை வந்து ஒரு விளையாட்டு மைதானம், இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானமாக ஆக்கலாம். ஆனால் அது வந்து இதில் வந்து என்னன்னா இங்கே எல்லாமே நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவனியாபுரம் சரவம் காவல்துறை அப்பப்போதைக்கு வந்து சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன அந்த சட்டத்துக்கு புறமான போதைப் பொருட்கள் புழங்குறவங்களும் அவங்களுக்கு ஈஸியாகி போகுது. என்ன இங்கே வருவாங்க, காசை கொடுத்தா போயிடுவாங்க அப்படின்ற காவல்துறையை சீப்பாக நினச்சி இங்கே வந்து எல்லாமே செய்கிறாங்க. நல்லா பார்த்துக்க பாருங்க. இதில் வந்து மதுரை சிட்டியில் வந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படின்னு பாருங்கள். கருவேல மரத்தை வந்து ராம்நாடு பகுதியில் வந்து நிலத்தடி நீரை இது பண்ணுறத அரசாணையே போட்டுட்டாங்க. அப்படி இருக்கிற ஏரியாவில் இங்கே பாருங்க குப்பை எப்படி பழுதடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. இந்த இதை வந்து எப்படி பழுதடைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. மக்கள் வாழும் பகுதியில் இந்த இடத்துக்கு இங்கிட்டு வர்ற பெண்கள் கூட பயப்படுறாங்க. பெண்கள் வந்து இங்கே